ஹாய் காய்ஸ், ரோஹித் கேமிங். நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சிவன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி பார்ட் 1 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு மாடு பெயிண்ட் தப்பிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ தான் பண்ண போகிறோம் கீஸ். ஸோ இந்த தடவை நம்ம பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா காலி பண்ண ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி கிடையாது. ஏன்னா கிட்ட ஸ்னோ, அது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியில்லை, ரொம்ப அனிமல்ஸ்லாம் வரமாட்டேங்கி. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தேட போகிறோம். அதாச்சும் இந்த மாதிரி ஆடெல்லாம் போய்ட்டு மாடு இருக்குல்ல, அதெல்லாம் அடித்து ஃபுட் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறாங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு காலி பண்ண போகிறேன் கீஸ். ஸோ காலி பண்ணுறதுக்கு கஷ்டம் தான், ஏன்னா ஒரே நாள் காலி பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றா செஸ்ட்டில் ஒன்றா போய் கொண்டு போய் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் தான் உண்மையாகவே. ட்ரை பண்ணுவோம் தடவை. நான் வேறு ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது செட் பண்ணிடுவோம். அதுமாதிரி நம்ம நம்மள்கிட்ட இப்போ தேவையில்லாத பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே வச்சுருவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்தது, இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் நம்ம கொண்டு வந்தது வில்லேஜ்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா வேறு நம்ம இப்போ இது ஒரு இது செஞ்சுருவோம். அதாவது பேர் என்ன தான், ஒரு ஆக்ஸ் செஞ்சுருவோம் நம்ம. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதை போட்டு இது இப்படி வச்சு அந்த ஸ்டிக் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உட்டன் ஆக்ஸ் செஞ்சுருவோம். ஸோ செஞ்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன இடம்லாம் பார்க்கல, என்ன இடத்த தேடி போக போகிறோம். நம்ம இப்போ இருக்கிற பொசிஷன் என்ன நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இப்போ இருக்கிற பொசிஷன் எதுவும் பார்த்திங்கன்னா ஸோ 150 பொசிஷன் 150 -8. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் தெரிஞ்சு நமக்கு ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா 150 அடுத்து 150 80 15 அப்படின்னு வச்சுப்போம். பிகாஸ் அதான் ஈஸி. எப்படினாலும் அந்த நடுவில் உள்ள ஹைட்டை தான் ரெஃபர் பண்ணும். நமக்கு ஹைட்டெலாம் முக்கியம் கிடையாது. பிகாஸ் நம்ம ரொம்ப கீழெலாம் இறங்கி போக மாட்டோம், அதே தானே. ஸோ நம்ம ஹைட்டை ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம 115 அடுத்து 15. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா இடமே சரியில்லை. பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்னோவாக இருக்குது. ஸோ நமக்கு இடமும் சரி, ரொம்ப இடம் சின்னது வேறு. ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு இடத்த காலி பண்ணிடுவோம் நம்ம. ஸோ போனால் தான் கடைசி ஒரு மாடு பையன் இருந்து தப்பிச்சிருப்போம். ஆனால் அந்த மாடு பையன் எப்படியோ நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வரமாட்டிக்கான்னு சொல்லிட்டு அந்த மாடு பையன் ஓட்டான் அந்த அயங்காலமே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் அவனை தெரியாமல் கூட அடிச்சிடாதீங்க. அப்போ நீ மட்டும் இதுக்கு அடிச்சா அப்படின்னு கேட்டுறாங்க தயவு செஞ்சு. நான் அது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு, அதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அடித்தா எப்படி துரத்தோம், எவ்வளோ அக்ரெசிவாக துரத்தணும், அது காமிக்கிறதுக்காக தான் போனதில்லை, உங்களுக்காக தான் அடித்தேன் நான். அவன்கிட்ட அடி வாங்குற மாதிரி போனேன். அவன்கிட்ட அடி வாங்கினா நான் செத்துருவோம் கீஸ். ஒரு அடி தான் நம்ம செத்துருவோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா ஃபுல்லாக சரியில்லை கீஸ். இங்கே பாருங்கள், அக்கம் முக்கம் சுற்றி பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ தான். ஸோ நம்ம என்ன சொல்ல, அதாச்சும் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் ஆகணும். பிகாஸ் இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஸ்னோ தான். சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே ஸ்னோவாக தான் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு பெட்டு தேவைப்படும் கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளுக்குள்ளே போயிட்டு வந்துட மாட்டோம். நம்ம போகிறதுக்கே 2 நாள் ஆயிரும். ஸோ வாரத்துக்கு அதுக்கு மேலே ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு பெட்டு செஞ்சாகணும். ஸோ நம்ம செஸ்ட்லேருந்து ஒரு உள்ளு தூக்கிடுவோம் கீஸ். இல்லை நம்ம ஆடி ஒரு பெட்டு செஞ்சு வச்சுருக்கோம். இந்த கீஸ் நம்ம ஆடிட்டு நம்மள்ட்ட ஒரு பிளாக் கலர் பெட் நம்மள்ட்ட ஒன்று இருந்திருக்கு. இதெல்லாம் வெளியே வர முடியல, வெளியே வாடா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. நாளைக்கு காலையில் எழுந்துச்சு போக வேண்டியதான், ஏன்னா அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நம்ம தூங்கிட வேண்டியதான் பேசாமல். ஸோ அப்பா இப்போ தானடா இருட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ பொசிஷன் நான் நோட் பண்ணேன் 150 15 இதுதான் நம்ம பொசிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் -15 கீஸ், -15. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தூங்கிட்டோம் அது தூங்கிட்டோம் கீஸ். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட் அழகி செஞ்சிட்டோம். இப்போ வெளியே போனால் கண்டிப்பாக நிறைய க்ரீப்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அதனால் வெளியே போனவொடனே நம்ம தெரிக்கிறோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போனால் நிறைய க்ரீப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க. ஏன்னா அது ராத்திரினா நைட்டு விடிஞ்சு வேறு வந்துருக்குல்ல, இப்போ நிறைய க்ரீப்பர்ஸ்லாம் இருப்பானுங்க பாருங்க கீஸ். இன்னும் யாரும் இல்லை, என்னன்னு தெரில, காணோம். சரி நம்ம இப்போ போகிற வழியில் கண்டிப்பாக இருப்பானுங்க. ஸோ அப்போ நம்மளாம் அடிச்சிருவோம் சீக்கிரம். பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ என்ன கீஸ் இது சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே ஸ்னோவாக இருந்தால் அடிச்சேன் என்னடா பண்ணுவேன். ஸோ இங்கே நடுவில் கொஞ்சம் ஸ்னோவாக இருக்குது. ஸோ இங்கே ஆடு இருக்குது, இந்த ஆடை போட்டு சொல்லிடுவோம். என்ன கீஸ் இது இந்த சைட்லாம் போல கருப்பாடாக இருக்குது. கருப்பாடுனாலே நமக்கு கருப்புனாலே ஒரு அன்லக்கி தான் இருக்கும். நிஜமே நிறைய பேர் கருப்பு பிடிச்ச ஏதாச்சும் நிறைய பேர் இருப்பாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்க பேரண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கருப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் கலர் அப்படின்னு. அது உண்மை தான் கீஸ். நிஜமாவே அது அப்படி சொல்லுவானுங்க.
கருப்பெல்லாம் அப்படி கிடையாது. கருப்பும் வந்து ஒரு நார்மல் கலர் தான். அது அப்படி நிஜமாக அது கருப்புங்கிறது வந்து ஒரு அன்லக்கி கலர் தான். எனக்கே அதெல்லாம் நடந்திருக்கு. நானும் இப்படி தான் இருந்தேன். ஸோ எனக்கு கருப்பு பிடிக்கும்னு நான் போட மாட்டேன். சும்மா ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு நான் போட்டுப்பேன். ஸோ அடுத்து ஒரு நாள் என்னாச்சு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டேன். ஒரே கெட்டதான் நினச்சேன் சத்தியமாக. ஸோ தயவு செஞ்சு யாரும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி என்னடா இருக்குது அந்த கலரில் நல்ல கலர்லாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இருந்துருவீங்க. அது நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லக்கி கலர். ஸோ அது மெயினாக தயவு செஞ்சு யாரும் தீபாவளி இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ்லாம் கருப்பு ட்ரெஸ் போடுறீங்க. அடுத்து வெடி வைக்கும் போது பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துருவீங்க. யாரா இவன் தம்பி நீ என்னெல்லாம் துரத்தக்கூடாது. என்ன துரத்து இன்னும் யான் முன்னாடி வரா டே எனக்கு எதுவும் தெரியாதுடா. ஐயோ நம்மளாம் இங்கே துரத்திட்டு இருக்கோம். அடே என்ன துரத்திட்டு இருக்க ஈஸ்? நமக்கு இந்த இடமே சரியில்லை. பாருங்க ஈஸ், இருங்க ஈஸ், நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு ரொம்ப கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ மாடு மாதிரி துரத்திட்டு இருக்காங்க ஈஸ், பாருங்களேன். ஸோ என்னடா பண்ணுறது, இவன் இப்படி மாடு மாதிரி துரத்திட்டு இருக்கானே. மக்களே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இது நான் அந்த வில்லேஜில் தான் இங்கே போகிறேன். ஸோ எல்லாம் கேட்குறேன், அது ஹார்ட் அத்தனோடு இருக்குது, ஏன்னா இழுத்து இவ்வளோ கம்மியாக வச்சிருக்கு அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த கரடி தலையை அடிச்சிட்டாங்க நம்மளை. ஸோ அதான் எழுத்து இப்படி கண்டமணிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இந்த கரடி தலையை நம்மளை அடிச்சிட்டாங்க. இதில் ஓப்பன் ஏட்டா நான் விளாடுறதே சிங்கிள் பிளேயர், இதில் உங்களுக்கு ஓப்பன் சாட்டு வேறையா? ஸோ இங்கே போய் தெரியாமல் ரீஸ்பான் பாயிண்ட் வேறு செட் பண்ணி தொலைச்சிட்டேன். இனிமேல் நம்ம செத்தோன்னா இங்கே தான் ஸ்பான் ஆகும். பரவாயில்ல, நம்ம பொசிஷன் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு போய் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வில்லேஜாக தெரியுது. ஸோ இந்த மாடு மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் இருக்கான்ல அந்த சுற்றிட்டு இருக்கான். இங்கே தயவு செஞ்சு அடிக்க வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு. ஐயோ இழுத்து வர இல்லை பார்த்துருக்கணும். நம்ம வேறு கண்டமணி குச்சி பாருங்கள். இப்போ அயங்காலம்லாம் வந்து வந்தானா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடி ஆகணும். ஸோ சீக்கிரம் பார்த்து போன கீஸ். நம்ம கொஞ்சம் சாப்பாடு இப்போ தேவைப்படுது. சாப்பாடு நமக்கு ரொம்ப தேவைப்படுது கீஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் கொஞ்சம் ஏறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சாப்பாடு தேடணும். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபர்னஸ் பெட்டு தான் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கடா வச்சுருக்கீங்க. ஐயோ இது வேறு இருக்கிற பிரச்சனை பற்றாது, வழியை வேறு நம்மளே பிளாக் பண்ணிக்கிட்டோம். இதுனது பனினால எல்லாம் வந்து மருந்து சைடெலாம் உடஞ்சிருச்சு கீஸ். பார்த்தீங்களா அதோ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதோ இது என்னது? ஜில் தண்ணியா? அது ஜில் தண்ணி குதிக்கிருக்கு. பார்த்தீங்களா எமரல்லாம் இருக்குது. எமரல் நோட் பண்ண இது நோண்டணுன்னா எந்த பிக்காக்ஸ் யூஸ் பண்ணணும்? அயன் பிக்காக்ஸ் தானே யூஸ் பண்ணணும். இருக்குது இது வேறு. ஸோ அயன் பிக்காக்ஸாடா யூஸ் பண்ணணும். இங்கே பார்ப்போம். அயன் பிக்காக்ஸா? இல்லை நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, இதை வச்சு நோண்டி பார்ப்போம் ஒரு தடவை. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். முதல்ல அது நோண்டுறதே ஒரு மாதிரி சரியில்லையே. அடே போயிடுச்சு இருங்க. இன்வென்ட்ரியில் வரல. அயன் பிக்காக்ஸ் வச்சு நோண்டணும். நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு வந்து இந்த பிக்காக்ஸ் வச்சு நோண்டிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெல்த்து வேறு இல்லை, கேம் வேறு ரொம்ப லாக் ஆகுது. தெரியாமல் கீழே விழுந்தால் கூட அவ்வளோதான் செத்துருவோம். ஆனால் இங்கே கிட்ட தான் ஸ்பான் ஆகும், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படின்னாலும் பார்த்து கொஞ்சம் இருப்போம். இங்கெல்லாம் இங்கேருந்துலாம் குதிச்சா நமக்கு சோழியே முடிஞ்சிடும் கீஸ். அவ்வளோ இதில் இருக்கேன் கீஸ் நான். ஸோ இங்கே காபிள் ஸ்டோன் போட்டு இப்படி போயிடுவோம் கீஸ். பார்த்துரா இப்போலாம் ஜாம்பியெல்லாம் இப்போ வந்தானே சோழியே முடிஞ்சிடும். இவனுக்கு தெரியாமல் கூட இப்போ தொட்டுற கூட கூடாது. அவ்வளோதான். என்னாச்சு? ஐயோ கீழே விழுந்து செத்துட்டோம். பரவாயில்ல, நம்ம இங்கே தான் பெட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீஸ்பான் ஆகிட்டோம். இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் ஏறி இருக்குல்ல, அதுதான் நமக்கு இப்போ கிடச்ச அட்வான்டேஜ். ஸோ எல்லாத்தையும் தூக்கூட மறுபடியும் இன்னதுரா அது. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் கீழே விழுந்து செத்துட்டோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் டைம் செத்துருக்கேன் நான். ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காம ஃபஸ்ட் டைம் செத்துட்டேன். அதனால் இதுக்காக வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இங்கெல்லாம் என்னடா போயிருக்காங்க பாருங்க. பாருங்க மாட்டு பண்ணையில் போய் என் திங்ஸ்லாம் விழுந்துருச்சு பாருங்க. அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். இதுனதுல அது அங்கங்கே சதறிடுச்சு கீஸ் எல்லாம். நம்ம நிறைய ஜாமான் வச்சுருந்தோம்ல, அதனால் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சதறிடுச்சு. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ மாட்டு பண்ணை எல்லாத்தையும் தூக்குடா. இந்த மாடை அடிச்சுட்டு போயிருமா? வேணாம், வில்லேஜர் பாவம். அவன் மாடு மாடு நீலாம் வரக்கூடாது பாருங்க. வருது பாருங்க, வர ட்ரை பண்ணுது வந்தோம் பாருங்க. தலையை பாருங்கள், டோருக்குள்ளே விட்டுட்டு பாருங்க. ஸோ அப்படியே பிளாக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வில்லேஜர் எங்கே இருக்க? இது வேறு எனக்கு ஒரு கண்ட்ரோல்ஸ் வரையும் சரி இருங்க. இவனை அடிக்கிறதுக்கு நான் இன்னொரு வழி வச்சுருக்கீங்க சிங்கீஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? தலைவன் கிட்ட தான் இருக்கானா? இப்போ வந்து இங்கே பிளாக்ஸாக போடுவோம். ஏன்னா அங்கே போயிட்டு அடப்பா ஏன்டா இப்படிலாம் போயிட்டு அங்கே மாறி போயிட்டு இருந்தா என்னடா பண்ணுவேன்? டே ஒழுங்காக ஒரு இடத்துல போன இவனுக்கே வழுக்குது. அந்த இடம் இவனுக்கே வழுக்குது பார்த்தீங்களா? இவங்க இப்போ அடிப்போம் இவன். ஐயோ டே இடத்த மாறிக்கிட்டே இருக்காத. நான் மேலே ஏறி இவனை அடிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் நாய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா வந்து அப்படியே இடம் மாறிக்கிட்டே இருக்குது. இருங்க இப்போ அடித்து பார்ப்போம்னா இதுக்கும் ஒரு பிளாக். ஐயோ வெறியிட்டாங்க. இப்போ கண்ணு ஒரு மாதிரி ரெட் கலரில் வெறியிட்டான் தலைவன்.
வெளியிட்டானே அடிப்போம் போட்டு அடி 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 தெரிய விட்டாக பண்ணாலே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அடி 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 சீக்கிரம்டா. என்னடா நடக்குது? ஐயோ ஆக்ஸே உனக்கு இவன் மாடு மாதிரி இருக்கான். இங்கே பாருங்க, என் ஆக்ஸே உடஞ்சிருச்சு. மாடு மாதிரி இருக்காங்க இங்கே பாருங்களேன். அப்பா செத்துட்டான்டா. இருங்க என்னென்ன கிடச்சிருக்கு. இவங்க 2 ரோஸ் வச்சுருக்கான். அடுத்து அயன் அடப்பா ரோஸ்லாம் வச்சுருக்கான்டா. வேறு அயன்காலுக்கு ப்ரப்போஸ் தடா பண்ண போகிற பாருங்க. ரோஸ் இதனால புதுசாக இருக்குது. இன்னும் தெரியல. எடுத்து வச்சுப்போமா? சும்மா எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த வில்லேஜை நோட் பண்ணி வச்சுப்போம் எங்கே இருக்குன்னு. 202 -250. ஸோ நோட் பண்ணி வச்சுப்போம். பிகாஸ் நமக்கு இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்ன புதுசாக வச்சுருக்கானுங்க. இனிமேல் இந்த வில்லேஜில் ஆனால் அயன்காலம் இருக்குது. ஏன்னா இந்த அயன்காலத்தை அடித்து கொண்டுட்டோம். ஸோ இங்கே சாப்பாடு ஏதாச்சும் வச்சுருக்காங்களா? இப்போ இது மேப் வச்சுருக்கானுங்க. இது என்ன மேப்பெல்லாம் வச்சுருக்கீங்கடா? எனக்கு வேண்டியது இதில் இல்லை. ஸோ மேப் வச்சுருக்கானுங்க. இந்த மேப் எதுக்குன்னா வந்து நம்ம இடத்துக்காக வாழ்ந்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மேப்பு ஆனால் பெருசாலாம் யூஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் நம்ம. ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே தம்பி இவ்வளோ வச்சுருக்க, ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கியா? கிராஃப்டிங் டேபிள் நமக்கு தேவை. ஸோ இந்த வில்லேஜில் நிறைய என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. நல்லா இருக்கே. ஒரு கிராஃப்டிங் டேபிள் கூட இடம் வச்சுருக்க மாட்டீங்க. கிராஃப்டிங் டேபிள் நம்ம தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக ஃபர்னேஸ். அடுத்து ஏதோ கிராஃப்டிங் பாக்ஸ் ஆச்சு. கிராஃப்டிங் பாக்ஸுன்ட்டேன். கிராஃப்டிங் டேபிள். ஐயோ கிராஃப்டிங் டேபிள் இல்லைன்னா நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஏதோ பாக்ஸு ட்ரேட் பண்ணுறதுக்கான பாக்ஸு. இது இவன் தான் என்னடா ட்ரேட் பண்ண போகிறேன்டா. இன்னும் வச்சுருக்கான். இந்த 7 இதுக்கு அதாச்சும் வந்து 7 இது தந்தோன்னா நமக்கு 7 இது பன்னிக்கறி தந்தோன்னா நம்ம வந்து 1 எமரல் தருவான். ஆனால் 1 எமரல் கொடுத்தா ஏதோ சூப்பு மாதிரி ஏதோ தரான். அடுத்து 15 இது கோல் கொடுத்தா 1 எமரல் தருவான். அந்த மாதிரி அப்கிரேட்ஸ் ஏதோ நம்ம கொடுத்துருவோம். இருங்க நம்மள்ட்ட இப்போ எத்தனை கறி எவ்வளோ கறி வச்சுருக்கோம் நம்ம? இருங்க 11 இருங்க. கறி எங்கடா இருக்குது கறி? ஒழுங்காக பாடுற கறி எங்கடா இருக்குது? கறி இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டேங்கி. இருங்க கறி இதை வாங்கிட்டோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 10 கறி வச்சுருந்தோம். இப்போ வந்து அது 3 கறி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு எமரல்டு வாங்கிட்டோம். இந்த எமரல்டு எதுக்கு தேவைன்னு எனக்கே சத்தியமாக தெரியாது. சும்மா எடுத்துக்கிட்டோம். எங்கேயாச்சும் கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கியாடா? இன்னும் அது புதுசாக இருக்குது. அடே நாயே என்னென்னமோ வச்சுருக்கீங்க. இது இன்னும் வேறு தரலைங்க பாருங்கள். என்னென்னமோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கிராஃப்டிங் டேபிள் வைக்க மாட்டிங்களாடா? இந்த என்னமோ வச்சு சரி இந்த டப்பாலாம் நமக்கு ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுப்போம். ஸோ நம்ம இடம் பொசிஷன் எடுத்து 150 -15. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுப்போம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 85-80 சம்திங் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது விளாடுறதே ஆஃப்லைன். இதில் ஆன்லைன் மாதிரி பாருங்கள். டேப் டு ஓப்பன் த சார்ட் தான் பாருங்களேன். இருங்க ஓப்பன் பண்ணி தொலைங்க. அப்புறம் வந்து கூவிக்கிட்டே இருக்கும். ஓப்பன் த சார்ட் அப்படி கூவிக்கிட்டே இருக்கும் நமக்கு எதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் வச்சுருந்தானுங்க. இது என்னது பண்டில். நம்ம உள்ள இல்லை நல்லா இது வந்து சாப்ளிங் ஏதாச்சும் இதை வச்சு மரம் நட்டலாம். அது மரம் நட்டலாம் நம்ம. ஸோ நான் மரம் நட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து வளரும். ஸோ இது வேறுனா வெளியே வர முடியல அந்த வெளியே வந்துட்டோம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு சரியில்லை. ஸோ இன்னும் அவன் செத்து போயிட்டானோ. நான் உண்மையே செய்யலை கீஸியை போகணும். இப்போ செத்து போனான் பார்த்தீங்களா வில்லேஜரு. அதான் கிளிச்சில் செத்து போயிருப்பான். அடப்பா பெட்டுக்கு போயிட்டானா? பெட்டுக்கு போயிருக்காங்க கீஸ்பா. நைட் நேரம் ஆயிடுச்சா? தம்பி எஞ்சிக்கோ தம்பி. வேக்கப் வில்லேஜர். நம்ம தூங்க போவோம் இதில். இப்போ தூங்குற மாதிரி நாங்கள் செத்துட்டானு நினச்சேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கானா அப்படியே பெட்டுக்கு அங்கேருந்தே டெலபோர்ட் ஆகிட்டான். நம்மளாலலாம் அப்படி பண்ண முடியாது. இவன் டெலபோர்ட் ஆகிருக்கான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? தூங்குறான் பாருங்களேன். தூங்குறத பாரு. எந்திரா தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். என்ன சார் தூங்குறீங்க? நான் ட்ரேட் பண்ண போகிறேன் சார் ப்ளீஸ் சார். அடப்பா 26 உருளைக்கிழங்கு தந்தா 1 எமரல் தருவான். அடப்பா இது ஓவர்றா. இது சத்தியமாக ஓவரு. ஏன்னா 26 உருளைக்கிழங்கு தந்தா அதெல்லாம் ஓவர் தான். தம்பி எஞ்சிக்கோ தம்பி. அண்ணன் தூங்க போகிறேன். ஸோ நான் தூங்க போகிறேன். மேலே வந்து படுக்கிற வேலை வச்சுக்கூடாது. போடாங்கிட்டு வந்து பார்க்குறான் பாருங்களேன். மூக்கு பாருங்கள் புடச்சிக்கிட்டு இருக்குது. இவனடா ஏதோ பச்சை கலரில் காமிக்குது. இன்னும் தம்பி சந்தோஷமாக இருக்கியா? அவன் பெட்டில் படுத்துருக்கு. ஐயோ அங்கே பாருங்கள் சாமிலாம் பற்றிக்கிட்டு எறிகிறாங்க மக்களே. பாருங்கள் மக்களே அப்படியே தீ பரவுது மக்களே அப்படியே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறதுனால நமக்கு சரியில்லை. அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு இந்த பூலாம் நம்ம வச்சு விட்ரு. இந்த பூலாம் தேவையே இல்லை. ஸோ இது வச்சு விட்ரு. அடுத்து இது சாமி கறி ராட்டன் ஃப்ளஷு இதுவும் நமக்கு தேவையே இல்லை. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். வேறு என்ன நம்மள்கிட்ட தேவையில்லாதது இருக்குது பார்த்துப்போம். நம்ம வேறு நம்மள்ட்ட என்ன இருக்குது? இது நம்ம ஒழுங்காக சேர்த்து வச்சுட்டு ஓக் சாப்ளிங் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த இதை தூக்கி போடு. வேறு இதை தூக்கி போடு. வேறு என்ன தேவையில்லாதான் வச்சுருக்கோம். சுகர் கேன் இது நம்ம கொஞ்சம் நம்ம இடத்துக்கு தேவைப்படும். இதை எடுத்து வச்சுப்போம். ஸ்னோபால் தேவையே இல்லை. நம்ம இருக்கிற இடமே ஸ்னோவில் தான் இருக்கும். ஸோ வேறு என்ன இருக்குது தேவையில்லாது? இந்த டர்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வேறு
ஸோ இதையும் வெளியே போடு. ஸோ வேறு என்ன தேவையில்லாது அவ்வளோதான் கீஸ். நம்மள்ட்ட எல்லாம் இது வேறு பூ வேறு வருது. நான் யார்ட்டையும் ப்ரப்போஸ் பண்ணடா போங்கடா. எல்லாத்தையும் எங்கே தூக்கி போட்டிருக்கோம், எங்கே போச்சுன்னே தரல. விடுங்க நமக்கு எதுக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே இன்னொரு வில்லேஜ் பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வில்லேஜ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பாருங்கள் பம்கின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இடம் தள்ளி, ஸோ நிறைய இடம் தான் பார்த்திங்கன்னா தள்ளி வந்திருக்கேன் உங்களுக்கா. ஸோ இதுக்காக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய பொட்டேட்டோலாம் இருக்குது. இந்த பொட்டேட்டோலாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சு போனோம். ஸோ இந்த பொட்டேட்டோலாம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா வந்து குக்குடு பொட்டேட்டோன்னு வரும். அது குக்குடு பொட்டேட்டோ சாப்பிட்டா ஹெல்த் நல்லா ஏறும். இது பார்த்திங்கன்னா சாதா பொட்டேட்டோ இது சாப்பிட்டிங்கன்னா நமக்கு ஹெல்த் அந்தளவுக்கு ஏறாது. இந்த பம்கின்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு வைக்கலாம். ஸோ நான் சும்மா எடுத்துக்கிட்டதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கீஸ் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா சீனம் எல்லாத்தையும் எடுறா. இது வேறு மண்ணாக்கிட்டோம் கீஸ் பாருங்களேன். ஸோ இது அப்படியே நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம இப்படி குதிச்சு இப்படி பண்ணோன்னா வந்து என்னடா ஆகலை, இந்த மாதிரி மண்ணாயிரும். ஸோ அது மாதிரி இதுக்குள்ளே நோண்ட முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாச்சும் நோண்ட முடியாது இல்லை, அதாச்சும் வந்து நம்மளால் வந்து எதுவும் நட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதில் வந்து பொத்து இந்த மாதிரி மிதிக்கக்கூடாது கீஸ் அதை. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் பொட்டேட்டோ இந்த மாதிரி நிறைய பொட்டேட்டோ கிடைக்கிதுல பாருங்கள் கீஸ். ஸோ எல்லா பொட்டேட்டோ எடுத்து போனோமா. பொட்டேட்டோ அது எத்தனை பொட்டேட்டோ கிடச்சிது அடப்பாவி எங்கடா 64 இவ்வளோ பொட்டேட்டோ வச்சுருக்கானுங்க பாருங்களேன். நாங்கள் டேர்ட்டை தூக்கி போட்டேன், ஏன்னா அந்த டேர்ட் தேவைப்படாது நமக்கு. இங்கேயும் பாருங்கள் எத்தனை பொட்டேட்டோ வச்சுருக்கானுங்க ஈஸ் பாருங்க ஈஸ். எல்லாம் தூக்கி வச்சு இதில் தூக்கடா எல்லாம் தூக்கடா. இந்த டேர்ட்டு வரக்கூடாது. இந்த டேர்ட் இனிமேல் வராது. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து டேர்ட் எப்போ வந்துச்சுப்பா அடப்பா பம்கின் பழம் இந்த பாருங்கள் டேர்ட் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு மாடு இருப்பானே அந்த அயங்காலம், அவன் எங்கே ஈஸ் இருக்கான் அவன் இப்போ காணும் அவன். ஸோ இப்போ இது வருதா இல்லையான்னு பார்ப்பீங்க. டேர்ட் வராது. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இன்வென்ட்ரி ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்ம தேவையில்லாத கீழே தூக்கி போட்டாங்கன்னா இன்னும் அப்படி தேவையில்லாத வச்சுருக்கணும் அர்த்தம் இல்லை. எல்லாமே இருங்க ஏதோ பண்டில்னு சொல்லி வச்சுருக்கு. இது என்னன்னு தெரில. இருங்க எம்டியா இருங்க. இது நம்ம இது நம்ம வெளியே வைப்போம். இந்த மாதிரி உள்ள நிறைய எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமாங்க ஈஸி. இங்கே பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்களா நிறைய இது பாய்சனஸ் பொட்டேட்டோன்னு அது இருக்குதுங்க. தூக்கி போட்டுருவோம். இருங்க இது ஏதோ புதுசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்டில் இருங்கடா எனக்கு உள்ளேருந்து நிறைய ஜாமான் எடுக்க போகிறேன்டா. உள்ளேருந்து எப்படி கீஸ் ஜாமான் எடுக்கிறது. அதோ இந்த பொட்டேட்டோ வந்துருச்சு கீஸ். இது நம்ம எடுத்து போச்சுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பண்டில்லாம் இங்கே உடனே பார்த்தீங்களா அதோ நம்ம உள்ள ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி இருங்க. இங்கே பார்த்தீங்களா அதோ இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வைக்க முடியுது. பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான பொருள் இது. ஏன்னா பாருங்களா நம்ம உள்ள என்னென்னமோ வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்களா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பண்டில் எடுத்து வச்சுப்போம். அப்பாடி ஒரு கிராஃப்டிங் டேபிள் கண்ணில் காமிச்சிட்டாங்கடா. சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அயன் ஆக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. இல்லை நமக்கு வந்து அயன் பிக் ஆக்ஸ் தான் முக்கியம். ஏன்னா வந்து இனிமேல் டைமண்ட்லாம் மைன் பண்ண பார்த்தோன்னா அதுக்கு நம்ம தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பிக் ஆக்ஸ் தான் பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ வேறு என்ன நமக்கு வந்து குச்சி தேவை நமக்கு. இப்போ குச்சி எங்கடா இருக்குது. குச்சி குச்சியில் எரிமணம் அவனே நெருங்காத நீ போல சாமி. ஸோ வேறு என்ன அந்த ஆர்கி. ஸோ அயன் ஆக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்மளோட பெட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். இப்போ நான் உங்களுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்குங்க ஈஸு பாருங்க. நம்ம எங்கே இருந்தோம் 150 -15 ஹைட்டு 80 அதில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட வந்திருக்கேன்னா வந்து பொசிஷன் 84 63 -1275 கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட நான் விளாண்டேன். ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் கீஸ். ஸோ இதெல்லாம் என்ன கிராப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது பம்கின் சீட்ஸ். இந்த பம்கின் சீட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இருந்தால் நம்மளே பார்த்தீங்கன்னா அதாச்சும் நம்ம இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்து நம்ம வந்து பம்கின் எடுத்துகிட்டு போனங்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்மளே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த பம்கின் சும்மா எடுத்து வச்சு தேவைப்படும். ஆனால் பம்கின் நட்டும் போது வந்து நம்ம ஒரே இதாக நட்டக்கூடாது. அதாச்சும் கொஞ்சம் கேப் விட்டு தான் நட்டணும். இல்லைனா பம்கின் வளராது. ஸோ நம்ம வந்து நிறைய சீட் கிடைக்கிதுன்னா நம்ம ரொம்ப முக்கியமானதான் ஈஸி எடுத்து வச்சுப்போம். ஸோ நமக்கு வந்து எப்படியாச்சும் விவசாயம் செய்ய பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த செகண்டே வந்து நம்ம வந்து விவசாயம் தான் பண்ணி ஆகணும். பிகாஸ் பார்த்திங்கன்னா விவசாயம் அவ்வளோ முக்கியம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளால் வந்து நம்ம சாப்பாடு நமக்கே உருவாக்க முடியும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போய் முயலை வெட்டுறது, ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க தேவையில்லை. விவசாயம் பண்ணிட்டாலே போதும். அடுத்து நம்ம சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சம் இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையாக பார்க்க போயிருங்க. இன்னும் இந்த வில்லேஜில் நிறைய நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா அந்த வில்லேஜுக்கு தான் ஈஸி நம்ம போக போகிறோம். இதுனா அது புதுசாக இருக்குது. இதுனது கிரீன் ஸ்டோன் நம்ம ரிப்பேர் பண்ணலாம் போல இருக்குது. ஸோ இதுவும் ஏதோ புதுசாக இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நியூ ரெசிபி இந்தோ நமக்கு புதுசாக எதாவது கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டுலாம் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ஈஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த சேடல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வச்சு நம்ம வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த சேடல் முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஈஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப பசியில் இருக்கும், அதனால் நம்ம இந்த ப்ரெட்டை சாப்பிட்ருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓனாய் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நம்ம எலும்பு போட்டோம்னா நமக்கு இது ஃப்ரெண்ட் ஆயிரும். நம்மள்ட்ட இப்போ எலும்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இப்போ அந்த ஓனாயை நம்மளால் வந்து ஓன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, ஸோ இது என்னதுடா அது? இது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் டேபிள் அது என்னமோ சொல்லுவானுங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு போயிடுங்க. இதை வச்சு எடுப்போம். அந்த இதை வச்சு எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்குது பார்த்திங்களா. இன்வென்ட்ரியில் இடம் இருக்கா? இல்லை, இன்வென்ட்ரியில் இடம் இல்லை. ஏதாச்சும் ஒரு இந்த செஸ்ட்டில் போட்டு தான் ஆகணும். ஸோ என்ன தேவையில்லாத அப்படி இருக்குது, இதை போட்டுரும், மரத்தை போட்டுரும், தேவையில்லை. ஃப்ளின்டன் இது தேவையாச்சு. என்ன நமக்கு இப்போ நான் ரொம்ப என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. இதையும் உள்ளே வச்சு விட்ருவோம். வேறு என்ன தேவையில்லாதலாம் இருக்குது. சாப்ளிங்லாம் தேவையே இல்லை. ஸோ இந்த இது உள்ளே வந்துருச்சா பார்த்துடுங்க. இந்த இது உள்ளே வந்துருச்சு. வேறு என்ன தேவையில்லாத இருக்குது. ஸோ வேறு என்ன தேவையில்லாத இருக்கும்பா. போயிடுங்க. வேறு என்ன வைக்கலாம்? எனக்கு எல்லாமே எனக்கு முக்கியமானதுக்கு ஈஸுமே சொல்லலாம். இங்கே பாருங்களேன், எல்லாமே எனக்கு முக்கியம்தான். ஸோ அந்த பண்டில்னு ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே லெதர் தேவையில்லாதா, அது நார்மலாக ஒரு மாடிக்கிட்ட இருந்து கிடைக்கிறது தான். ஸோ அந்த மாடிக்கிட்ட இருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வச்சுருவோமா? இல்லை, சிக்கன் நமக்கு சாப்பாடு ஐட்டம் அதான் பார்க்குறேன். பிகாஸ் நம்மகிட்ட சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் குக் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம சாப்பிட்டா லேசாக தான் ஹெல்த்தி வரும். ஸோ அதான் பார்க்குறேன் ஈஸ், என்ன பண்ணன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு மணி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா புதுசு தான். இது எப்படி இது பார்த்திங்கன்னா மணி அடிக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டெக்கரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வென்ட்ரி இடம் இருந்தால் தானே தான். அங்கே நாய் வேறு இருக்கான். ஸோ இருங்க, அவனை அடிப்போம். அவனை அடித்தா நமக்கு அயன் கிடைக்கிது கீஸ். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இப்போ அவனை போய் நம்ம என்ன பண்ண போனால் அடிக்க போகிறோம். ஸோ பார்த்துருக்கணும். தலைவன் அடித்தானா அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா தலைவா அடி வாங்க போகிறீங்க. இப்போ நீங்கள் சாக போகிறீங்க. நான் வேறு வழி இல்லை. ஸோ எனக்கு இங்கே ஆக்ஸ் உடைய போகிறது உறுதி. ஸோ இன்னும் இந்த இதை கொஞ்சம் யூஸ் பண்ணும். அடி வாங்கடா நல்லா. க்ரோபார் உடஞ்சிச்சு. இது பிக்காக்ஸ் உடஞ்சிரும் போல இருக்கு. உடஞ்சிட போகுதுடா. நல்லா சீக்கிரம் சாகுடா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லெதர் அப்புறமா போட்டு லெதர்லாம் தேவையே இல்லை கிடையாது. அது நார்மலாக ஒரு மாடிக்கிட்டு இருந்து கிடைக்கிறது தான். ஸோ இப்போ வந்து எங்கடா பெட் வச்சுருக்கீங்கடா? பெட்டே வச்சுருக்க மாட்டானுங்க போல இருக்கீங்க. பாருங்கள், நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு தூக்குடா அயன் பிக்காக்ஸ் தூக்குடா எது வைக்கலாம்? ஸ்னோபால் வச்சு விட்ருவோம். அதுக்கு பதிலாக போட்டு நமக்கு அயன் நம்ம கோல்டு கிடச்சிருச்சு. நமக்கு ரொம்ப லக்கு தான். நமக்கு ஒரு கோல்டு கொடுத்துட்டானுங்க எப்பாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்டு எங்கடா வச்சுருக்கேன் தான் இருக்குது ஒரு பெட்டு. இவன் என்னடா தூக்கிட்டு இருக்கான்? எந்திரா பாருங்க, இவன் தூக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். எந்திரா, அண்ணன் தூங்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சீக்கிரம் அந்த இன்ஸ்டாங்கீஸ் நம்ம. ஸோ அவ்வளோதான் கீஸ். குட் மார்னிங் வில்லேஜர்ஸ். ஐ வேக் அப். நீங்கள் தான் நான் கிளம்ப போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ இதை தூக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? இது புதுசாக இருக்குது. இதையும் தூக்குடா. ஐயோ, இன்வென்ட்ரியில் வேறு என்னத்தை வெளியே வைக்கனே தெரில எனக்கு. எல்லாமே முக்கியமானது தான் இருக்குது. எதை போடலாம்? பம்கின் சீட்ஸும் முக்கியம்தான். பேசாமல் எதை போடலாம்? ஃபிஷ்ஷு போட்டுருவோமா? நமக்கு சாப்பாடு ஐட்டம் ரொம்ப பார்க்குறோம். நம்ம அப்படி பார்க்கவும் கூடாது. முக்கியமான பொருள் தேவை தானே. ஸோ இந்த ஃபிஷ்ஷை அந்த சைட் போட்டுருவோம். எல்லாம் எப்படினாலும் அது குக்கூட. ஐயோ அப்பா சாமி, என்ன அட்டாக் பண்ணிடாதா? நான் பாவண்டா, என்னெல்லாம் அட்டாக் பண்ணிடாதா? அங்கே பாருங்கள், ஒரு ஓனா ஏதோ பாய்சனஸ் ஆகிடுச்சு போல இருக்காதான். அந்த ஏதோ கொன்றுச்சு கீஸ். ஐயோ, இன்னும் நானும் பார்க்குறேன். ஓவரா பண்ணிகிட்டு இருக்கேன். அடி நானும் பார்த்துருக்கேன். ஓவரா பண்ணிகிட்டு இருக்கேன். நீ உன்னை அடி நீ சாக போகிற உறுதி, அது கன்ஃபார்ம். நானும் பார்க்குறேன். ஓவரா பண்ணிகிட்டு இருக்கேன். அடி வாங்கு. அடிக்க முடியல. நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அது. இருங்க, அடே தம்பி, பொசுக்குன்னு அடிச்சிடாதரா. நோ ப்ளீஸ். ஐயோ பின்னாடி 2 ஓனா என்னை வெறி குண்டு துரத்திட்டு இருக்கு. பிகாஸ் நான் அடித்தேன். அதனால என்ன வெறி குண்டு. ஐயோ சார், நான் ஒரு பாட்டு பாடுறேன், என்னை விடுறீங்களா? அலையே காட்டுல மலையே அலலே அலட்டூ சதற பதற. இவன் என்னங்க யூஸ் பண்ணுறது? இப்போ சாந்தமாயிட்டான். பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு ரெட் கலரில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தமாயிட்டான். இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டான். சொந்தம் சாந்தமாயிட்டான் பார்த்தீங்களா? அப்பயும் நாங்களாம் என்ன சும்மாவாக இருப்போம்? நாலு அடி அடிச்சுட்டு தானே போவோம். இதுங்க ஒரு பிளட்டு 10,000 ஆறாவது. ஐயோ செத்துட்டான்டா. ஐயோ, இவன் யாருங்க? அவன் பையன் நினைக்கிறேன். தம்பி, அவன் அப்பனை கொண்டுட்டேன், மன்னிச்சிக்கோ.
ஐயோ இல்லடா. ஓ அந்த வெறி குண்டில் அந்த அவனால் அடிக்க முடியாது, எனக்கு சின்ன பையன் இல்லை. என்னடா அடிக்கிற அடப்பா, என்னடா அடிக்கிற அடப்பா. இங்கே பாருங்களேன், சின்ன பையன்ட்டு அடி வாங்குற அளவுக்கு நிலைமை ஆகிட்டோம் கீஸ். நம்ம பாருங்க கீஸ், அவ்வளோ பரிதாபமாயிட்டோம் நம்ம. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, உள்ளந்து எரிஞ்சிக்கிட்டு உலகம் பூ எரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் கீஸ் எனக்கு இருக்குது. எப்பா பாருங்க, நீ சின்னவனா வேறு எங்கே இருக்கான்னு வருங்க, எங்கே கீஸ் இருக்கான் அவன். ஐயோ இந்த இது தண்ணியில் போகிற ஜாம்பிலாம் வேறு இருக்கானுங்க, பார்த்துருக்கணும். ஸோ இந்த அங்கே ஒரு ஓனாய் இருக்குது கீஸ், பார்த்தீங்களா. ஒரு ஆடு வேறு இருக்குது, அந்த ஓனாய் வேறு அந்த ஆடை தயவு செஞ்சு கொன்றாது, அது பாவம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நமக்கு சுகர் கேன்லாம் எடுத்துப்போம், அதெல்லாம் தேவைப்படும் நம்மங்க, நமக்கு தேவைப்படும். ஸோ அங்கே பம்கின் இருக்குது, அது வேணாம், அது இருக்கட்டும். நம்ம பம்கின் சீட்ஸ் எடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின்லாம் ரொம்ப எடுக்க தேவையில்ல. வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், வேணாம் இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எதுக்கு கொண்டுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் அது 170 இருக்கும், 150 இருந்தோம், 150 மைனஸில் ஏதோ இருந்துச்சு. ஐயோ எவ்வளோ ஏதோ நிறைய விறகுண்டு துறந்த ஓனாய் பார்த்தீங்கன்னா, ஏதோ நிறைய வெறிகுண்டு துரத்தி. எவன்டாது அடே. ஓ இந்த செடியா, இது ஒரு செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்மளை குத்தும். ஸோ இது செடி என்னமோ சொல்லுவானுங்க, பேர் என்னன்னு தெரில. ஸோ இந்த செடியை எடுத்துக்கிட்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்த பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இதான் நம்ம இருக்க போகிற இடம். இனிமேல் இங்கே தானே ஒரு வீடு கட்டலாங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ இதான் இன்னும் நம்ம இருக்க போகிற இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. பிகாஸ் நம்ம ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டோம். ஸோ அந்த அங்கே இருக்கிற திங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா நம்ம வந்து பழைய வீடாக பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வீடு கட்டி வச்சுருப்போம். அந்த பழைய வீடாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துக்கு அந்த சைடே போகிறது. பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளால் போக முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டோம்னா வந்து நம்ம அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா வந்து 150 மைனஸ் 150 80 150 80 மைனஸ் 15. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது 772 மைனஸ் 1114. இதெல்லாம் போகிறதுக்கு நம்மளும் ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழைய வீடை பார்த்திங்கன்னா மறந்துடுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்ல, அதாச்சும் வந்து நம்ம இனிமேல் அந்த அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே அவ்வளோதான், அங்கேயே தான் இருக்கும். நம்ம எடுத்த திங்ஸ்லாம் போயிடுச்சு அவ்வளோதான். பிகாஸ் நம்ம ரொம்ப தூரம் தள்ளி விட்டோம். ஸோ தள்ளி வந்துட்டோம். ஸோ நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரம் எல்லாத்தையும் தூக்குடா. இது வேறு தனியாக வந்து நம்ம இது வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே தான் நான் வீடு கட்டுற பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேவையில்லாத திங்ஸ் இந்த செடி எடுத்து நம்ம இங்கே நட்டு வச்சு போனோமா. ஸோ நட்டிடுவோம்லாம் தேவைப்படும். ஸோ இதான் நம்ம இருக்க போகிற இடங்கி. ஸோ இந்த இடம் நல்லா பிளெயினாக இருக்குது. நான் ரொம்ப தூரம் தள்ளி வந்தேன். ஸோ ஒரு இடமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பிளெயினான இடமா கிடைக்கல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்ல, அதாச்சும் வந்து ரொம்ப கொசபுசா மரத்தோடையே இருந்துச்சு. இந்த ஒரு இடம் தான் நான் பார்த்தேன். நான் வந்து நல்லா ஒரு கிளியராக. ஸோ அங்கெல்லாம் மரம் இருக்கிற மாதிரி நம்ம மரம் வேணால் அங்கே போய்க்கலாம். ஸோ இதான் நம்ம இருக்க போகிற இடமே. ஸோ அந்த இடத்த நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போதைக்கு அங்கே போகிறது இல்லை. நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வீடு கட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வீடு கட்டினா நிறைய உட்ஸ் தேவைப்படும் நமக்கு. ஸோ நான் அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போதைக்கு நான் வந்து இதோட பார்த்திங்கன்னா வந்து வெளியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடு கட்ட முடியும், திங்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த காலி பண்ண பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் நைட் ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படும். அதாச்சும் எப்படினாலும் இப்போதைக்கு நம்ம ஒரு இடம் தேவைப்படும் நமக்கு. நம்ம வந்து சின்னதாக அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளால் வீடெல்லாம் கட்டி முடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கப்பாதையை ரெடி பண்ண போகிறோம். எனக்கு வேறு வழி இல்லை. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம வீடு கட்டினா இங்கே, ஏன்னா அங்கே போய் இருந்து நம்ம தூங்கிட்டு எடுத்து இங்கே வந்து வீடு கட்ட வந்தானே எப்படி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்த இங்கே வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சின்னதாக தான் வைக்க போகிறேன் நான். ஸோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவோம். கிராஃப்டிங் டேபிள்னா எல்லாம் போச்சு கீஸ், நினச்செல்லாம் நடக்கும்னு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங் டேபிள் என்ன கீழே விழுந்துருச்சு, என்ன அங்கே தெரில. ஸோ நம்மகிட்ட இடம் இல்லை. ஸோ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அதுக்கே இடம் இல்லை. ஸோ அவ்வளோ பரிதாப நிலைமையில் இருக்கும் கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் என்னடா உள்ளே கிடக்கு, வெளியே போடுறா, டர்ட்டெல்லாம் உள்ளே கிடக்கு பாருங்களேன், வெளியே போட்டு டர்ட்டை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த உட்டெல்லாம் எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி செய்கிறது, ஏன்னா நம்மள்ட்ட தான் இப்படி இருக்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி யூஸ் பண்ணுவோம், மார்க்காக. பிகாஸ் நம்ம இன்றைக்கி தொலைஞ்சிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பொசிஷன் நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து இந்த பெட் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறோம் ஈஸ். நம்ம இப்போ சீக்கிரம் செய்யறாது கிராஃப்டிங் டேபிளை.
ஸோ லைட்டாக ஆனால் அந்த இடத்த நினச்சாதான் ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ என்னடா வருத்தம் அது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கு அவ்வளோதாங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் எனக்கு நிஜமாக இதெல்லாம் நல்லா இடம் கீஸ். ஸோ ஆனால் ரொம்ப தூரம் வந்துட்டேன் கீஸ் நான் இப்போ. ஸோ இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? என்னோட கிராஃப்டிங் டேபிளை காணும். அப்படியே எங்கே இருக்கா அந்த இதில் தான் வச்சுருக்கோம். ஸோ கிராஃப்டிங் டேபிள் இதில் போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் இடத்தெல்லாம் நோண்டி இப்போ நம்ம டோர் செய்ய போகிறோம். ஸோ செஸ்ட்டு செய்கிறது கூட நமக்கு இடம் கூட இல்லை கீஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம களைச்சி விட்டு இப்போ நம்ம இந்த சைடு நம்மளே நல்லா இதாக போட்டுப்போம். ஸோ நம்ம வந்து இந்த சைடு மேலெலாம் கவர் பண்ணி விட்டுருவோம். பிகாஸ் ஜாம்பி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வேறு என்ன ஒரு டோர் செய்ய போகிறோம் இப்போ நம்ம. ஸோ டோர் செய்யணும் நமக்கு உட்டு தேவையில்ல. ஸோ உட்டு செஞ்சு இப்படி செஞ்சுட்டு அடுத்து வேறு என்ன எங்கே இருக்குது? கதவு செய்கிறதுக்கு எங்கே இருக்குது? கதவு இங்கே தானே செய்கிறதுக்கு வச்சுருந்தானுங்க. டோர் ரெசிபி எங்கே இருக்குது? ரெசிபி எங்கே யூஸ் வச்சுருக்கானுங்க? எப்பா என்ன அது இவ்வளோ நேரம் தேடம் இந்த அருகே. ஸோ நம்ம டோர் செஞ்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு கிராண்டாக டோர் செய்வோமே. அந்த நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக செய்வோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு சுரங்கப்பாதை நீங்களாம் கேட்கலன்னா நீங்களாம் நிறைய பேர் அசிங்கமாக கேட்பீங்களா, இங்கே ஒரு அங்கே ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்கணும், இப்போ இங்கே ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஸோ வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா கட்டணும்னா அது நம்ம இப்போ முந்தி ஒரு இடத்துல இருந்தோம்ல, அது கிட்டே உள்ள இடம்னா வந்து நான் இந்த மாதிரி திருப்பி சுரங்கப்பாதை கட்ட தேவையில்லைண்ணா. அங்கேருந்தே நான் வந்து மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வந்து வேலையை பார்த்துருவேன். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து நமக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கு டைம் இருக்காது. ஃபுல்லாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம இங்கேருந்து வீடு கட்டினா நமக்கு இப்போ இங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செஸ்ட்டு செய்வோம். நம்ம செஸ்ட்டு செய்ய முடியாதோ நம்மகிட்ட இப்போ மறுபடியும் இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஃபுல்லாக இடமே இல்லை கீஸ். இதெல்லாம் என்ன பண்ணுற, இந்த டோர் தான் கீஸ் தேவையே இல்லாத டோர். இதெல்லாம் ஐயோ என்னடா பண்ணி தொலைகிறா, என்னடா பண்ணுற. ஸோ அதை நோன்றா போட்டு இந்த ஸ்டோன் எடுத்து அந்த தூக்கி போட்டு ஏண்டா ஏதாச்சும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குமாடா. நான் பார்க்குறேன் ஓரம் போயிட்டுருக்கீங்க பாருங்கள். புதுசாக இப்போ டர்ட்டு வேறு வந்துருச்சு சண்டா. நானும் பார்க்குறேன் ஓரம் போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த டோர் எடுத்து அந்த சைட் கவர் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் கீஸ். ஸோ இப்போ ஐயோடே என்னடா உங்களுக்கு வெறி அப்படி, என்னடா உங்களுக்கு ஆச்சு அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கேருந்து நைஸாக அப்படி வச்சு விட்ருவோம். இடம் இல்லை கீஸ், கெப்பாசிட்டி அவ்வளோ இல்லை நம்மள்கிட்ட. டக்குன்னு நம்ம செஸ்ட்டு பண்ணோம்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு இன்வென்ட்ரி தேவைப்படலாம். ஸோ அதான் கீஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ செஸ்ட்டு பண்ணலாம். இப்போ தான் கீஸ் நம்ம செஸ்ட்டை பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் எங்கடா இருக்குது, என்னடா இது சரி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒன்று ஒன்றா நோண்டி இப்போ பார்த்திங்கன்னா வந்து எப்பாடி இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுடலாம்டா. உள்ளே வைடா. உள்ளே பண்டில் எடுத்து உள்ளவை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம எப்படியே பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது தேவை இது எடுத்து உள்ளே வச்சுருவோம். இதை வச்சு உள்ளே வச்சுருவோம். ஸோ இது வேறு இதை எடுத்து உள்ளே வச்சுருவோம். 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 கோல்டு ரொம்ப முக்கியம், இதாங்கி ரொம்ப முக்கியம். இது வந்து க்ரீப்பர் அடிச்சு கூட ஏதாச்சும் ஆயிடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா பார்த்துருக்கணும் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதை உள்ளே வச்சுருவோம். ஸோ உள்ளே தேவையில்லை. ஸோ இது உள்ளே வைக்கணுமே எந்தோ ஆப்பிள் எடுத்துவோம். அதுக்கு பதிலாக ஆப்பிள் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். ஸோ வேறு நம்ம வந்து இப்போ ஸ்டோன் எடுத்து வச்சு, இப்போ நமக்கு ஸ்டோன் முக்கியம். ஸோ இங்கே நம்ம இருக்கிற இடமே ஸ்டோன் தான் நான் சொன்னல. இப்போ நம்ம சீக்கிரம் வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிக்காக்ஸ் வச்சு நோண்டி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நோண்டி நம்ம இப்போ இந்த பெட்டு வைக்கிறதுக்கான இடம் தேடுவோம் நம்ம இப்போ. ஸோ இப்போ நம்ம இங்கே பெட்டு வச்சுருவோமா, நம்ம பெட் வைக்கிற நல்ல ஒரு இடமா பார்ப்போம் நம்ம. ஸோ சீக்கிரம் நோண்டுறா. ஸோ சீக்கிரம் இது வேறு தப்பாக நோண்டிட்டோம் கீஸ். ஸோ என்னடா ஸ்டோன்லாம் உள்ளே எங்கடா போச்சு, டார்கி ஸ்டோன் எல்லாமே. ஸோ இதை எடுத்து இங்கே வச்சு விட்ருவோம். இதோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் ரைட் அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் லேயர் நோண்டி வைப்போம். ஸோ மைன்கிராஃப்ட்லன்னா நம்ம பெரிய வீடியோவாக போடலாம். அந்த பாருங்க இட்ஸ் ரொம்ப பெரிய வீடியோவாக தான் போட்டிருக்கோம். ஸோ பிகாஸ் பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் ரொம்ப பெரிய கேமு. ஸோ எல்லாம் இந்த கேம் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் விளாட்றதில்ல, எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெடி கைஸ் நம்மளோட இதான் நம்ம பெட்ரூம். ஸோ ரெடி. இது வேறு பிக்காக்ஸ் வந்துச்சு. ஸோ விடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து பெட் இஸ் டூ ஃபார் அவேயா. பெட்ரூம் இதோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூங்கிட்டோம் எப்படியோ.
அதோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு இது செய்ய போகிறோம். அது பேர் என்ன தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோமா? இது என்ன யூஸ் பண்ணிப்போமா? அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாச்சும் சரி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்ல. ஸோ இப்போ வெளியே போனால் க்ரீப்பர்லாம் இருப்பானுங்க. இதுதான் ஒரு எலும்பு இருக்குது. ஸோ நம்ம எலும்பு பார்த்திங்கன்னா முக்கியம். இந்த எலும்பு இருந்தால் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் நம்மளோட அந்த உல்ஃபெல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து நம்ம ஐயோ தலைவா இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் க்ரீப்பரு. இவன் பார்த்தீங்கன்னா வெடிப்பான். ஆச்சு இவன் பேர் வெடிகுண்டு முருகேசன். இவன் வெடிச்சு காமிக்கவா? இப்போ தலைவா வந்து வெடிப்பான் பாருங்க. தலைவா இங்கே வா. நல்ல வேலை இங்கே தள்ளி வந்துட்டேன். இதோ பார்த்துனாங்க நம்மளை. தலைவா சீக்கிரவா, நீ நீங்கள் வெடிக்க போகிற வெடிச்சு தோ ஓடுறா படி. நமக்கு லேசாக எழுத்து வந்துட்டோ. தலைவன் வெறிகுண்டு முருகேசன் இருந்தால் வெடிச்சிட்டான். எங்கே வெடிச்சான்? இதோ இங்கே வெடிச்சிட்டான் இங்கே தலைவன். ஸோ வெடிச்சிட்டான். ஸோ இவன் வெடித்தாலே நமக்கு சரி இருக்கு. அதுன்னு வராது. இந்த செடியில் கொஞ்சம் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சரி நோண்டி. ஓ இது கிராஸ் அவ்வளோ. இது ஒரு கிராஸ் அவ்வளோதான். ஸோ வேறு என்ன க்ரீப்பர்லாம் இருக்கோ அதை வெடிக்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும்போது வெடிச்சா அவ்வளோதான், வீடு நாசமாக போயிடும். ஸோ பார்த்துருக்கணும். அதனால் நம்ம சரி நம்ம வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு சீக்கிரம் நம்ம வந்து எல்லாம் நோண்டுவோம் நம்ம. ஸோ இன்னும் டோர் உடஞ்சிருமோ இல்லை டோர் உடையில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் நோண்டுற இன்னும் இத்தனை கோல் கிடைக்கிது. கோல் ஆனால் இப்போ நம்ம மைண்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம கோல் நம்ம நிறைய மைண்ட் பண்ணியிருந்துருப்போம் போன தடவை. ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீடு ஷிஃப்டிங்கில் எல்லாம் போயிருந்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம மறுபடியும் கோல் மைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம வீடு. ஸோ எல்லாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போதைக்கு தான் வீடு. அப்போ அதை வீடுன்னு சொல்லியிருப்போம். இப்போ இது வீடுங்கிறோம். இப்போ நம்ம வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம். ஸோ அடுத்த பாட்டில் தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். இப்போதைக்கு வீடு கட்ட போகிறதில்ல. ஸோ நோண்டி வைப்போம் நம்ம. நல்லா ஒரு ஷேப்பாக நோண்டி வைப்போம். ஸோ நோண்டுறான். இது இங்கே வச்சு விட்ருவோம். இதோ இது வேறு என்ன பண்ணுதோ இது நோண்டுவோம் நம்ம. இப்போ கரெக்டாக இருக்குது. இதான்டா வீடு. இதான் வீடுனா இதான் வீடு. ஸோ வேறு என்ன பண்ணிக்கலாம்? ஸோ அவ்வளோங்கி. ஸோ வீடு அவ்வளோங்கி. ஸோ இன்னொரு செஸ்ட்டு பண்ணி வச்சு இன்னொன்று நம்ம ஒரு செஸ்ட்டு பண்ணிடுவோம். ஸோ நம்ம செஸ்ட்டு கொஞ்சம் பெரிய செஸ்ட்டாக தேவைப்படல. ஸோ இன்னொரு செஸ்ட்டு பண்ணி வச்சுருவோம். ஸோ இல்லை நம்ம ஒரு ஃபர்னேஸ் பண்ணிடுவோம்மா. ஃபர்னேஸ் பண்ணவே இல்லை. ஃபர்னேஸும் நம்ம முக்கியம் இல்லை. ஸோ இது பேர் அடுப்பு. ஸோ அடுப்பு பண்ணி வச்சிட்டோம் ஈஸ். ஸோ அடுப்பு எங்கே இருக்குது? தார்கீஸ் அடுப்பு. இதை வச்சு நம்ம அந்த அடுப்பு எடுத்து இங்கே வச்சுருவோம் நம்ம. இதாங்க ஈஸ் அடுப்பு. ஸோ உருளைக்கிழங்கு நம்ம சமைச்சாகணும். இதை போய் ஃபியூலாக போட்டால் இருங்க. இதை போய் ஃபியூலாக போட முடியுமா? இருங்க. கோல்டு இருக்குது ஈஸ். நம்மள்ட்ட இருங்க உள்ளே போட்டுருவான். நம்மள்ட்ட கோல்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஈஸ். ஸோ நம்ம இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படியோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து தடவை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து நல்ல இடம் தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய மலைகள்லாம் இருக்கும். நிறைய மலையெல்லாம் இருக்கும். வேறு நிறைய மலை இருக்கும். வேறு இது இப்போ அனிமல்ஸும் நிறையா இருக்கும். தான் ஒரு ஹார்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்ஸை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா சீக்கிரம் வந்து நம்ம வந்து சேடில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நம்ம வந்து எப்படியும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வந்து வீடு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். வீடு ஷிஃப்ட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வீடுக்கு கட்டுறதுக்கு தனியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நிறைய ஹார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் சொல்லுவோம் நாங்கள் பந்தய குதிரை நாங்கள்லாம் மனுஷங்கன்னு சொன்னோம். நீ என்னத்தை சொல்ல? நானே வந்து என்னது என்ன மவுண்டே பண்ண விட மாட்டேங்கி. ஐ வில் மவுண்ட் யூ. என்ன அது மவுண்ட் பண்ண முடியல? என்ன ஐயோ அடிச்சிட்டோங்க தெரியாமல். அடி வாங்கி நீ மவுண்ட் ஆக மாட்டியா? சரி இதாச்சும் மவுண்ட் ஆகுமா? தலைவா மவுண்ட் ஆயிடுறா. இது எப்படி இது போட்டு விட்றது? இது எப்படி போட்டு விட்றதுன்னு வர தெரில. இருங்க போட்டு விட முடியுமா? தலைவா சரி உனக்கு என்னடா வேணுடைய மவுண்ட் ஆகிக்கூடா. ப்ளீஸ்ரா உன்னை மவுண்ட் பண்ணிக்கிறேன்டா. பாடுறா சேடெல்லாம் வச்சுருக்கேன் பாடுறா. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. இவனா சொன்ன பேச கேட்பானா? ஸோ இவளை எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு வர தெரில. எனக்கு அடி வாங்கடா. எங்கடையா வர மாட்டிக்கா? அப்பா அடி. ஸோ இப்போ சேடில் போட்டு விடு. சேடில் அதோ நமக்கு இதுக்கு நம்மளை பிடிச்சி போச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்கு சேடில் போட்டு விடலாம். இப்போ சேடில் பண்ணனால இது இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ இதை எங்கேயாச்சும் போட்டு அடைச்சி வைப்போம். ஸோ ஐயோ என்னடா இப்படி ஐயோ என்னடா ஏதோ கிளிச்சலாம். அது இங்கே நோண்டு மேலே நோண்டு இது இங்கே இதை மாட்டி விட்ருவோம். இதை
ஸோ இது நம்ம இந்த ஹார்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம ரேஸ் ஹார்ஸ் ஆகிரும். ஹார்ஸ்லாம் சொல்லுவோம் நாங்கள் பந்தய குதிரை. நான் சொல்லுவேன் நீங்கள் குதிரைக்காரனா பைத்தியக்கிற பசங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐயோ ஐயோ நோ 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 அப்பா கிளிச் ஆகிடுச்சு. கிளிச் ஆகி உள்ளே கூட்டு போயிடுச்சு. ஸோ பார்த்து போவோம் நம்ம. ஸோ இந்த சைடு நோண்டி வைப்போம் நம்ம. ஸோ கரெக்டாக உள்ளே கொண்டு போயானுங்க. ஸோ சீக்கிரம் ஐயோ இது வேறு நம்ம அண்ணன் தான் டக்குன்னு நோண்ட மாட்டேங்கான். ஸோ இப்போயாச்சும் கரெக்டாக உள்ளே போயிருமா அது ஹார்ஸே ஒழுங்காக உள்ளே போயிடுறா. எனக்கு ரொம்ப முக்கியம்டா நீ. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹார்ஸ் கிடச்சிச்சு. எப்படிடா வெளியே வர்றது ஹார்ஸை விட்டு எப்படி அந்த வெளியே வந்து ஹார்ஸை விட்டு ஆடா போட்ட ஹார்ஸை பார்த்திங்கன்னா அடைக்க போகிறப்ப. ஸோ ஹார்ஸை அடைச்சிட்டோம் இங்கே. அவ்வளோதான் இங்கே பர்ஃபெக்டாக ஹார்ஸை பார்த்திங்கன்னா அடைச்சிட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் இங்கே. ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரெடி. ஸோ வீடு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு விடுவோம். ஸோ அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. இதுதான் கீஸ் நம்ம வீடு. எல்லாம் கேவலமாக இருக்குது திட்டுவீங்க. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ தலைவன் ஹார்ஸு தலையில் முட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஐயோ இன்னும் எழுத்தலாம் போகுது. ஸோ நம்ம வந்து இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நல்லா நிறையா வேலை பார்த்துருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து எடுத்துக்கலாம். பை கைஸ்.